சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? என்ஜாய் த ப்ராசஸ் அண்ட் அ வெரி ஹாப்பி குக்கிங் டு யூ. கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு, மிளகா வத்தல், 2 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி கட் பண்ண பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு இதில் போட்டுக்கலாம். ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி கட் பண்ணது எதுக்குன்னா, இது ரோஸ்ட் பண்ணி வரும்போது அப்படியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்கும். இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். உப்பெல்லாம் போடுறதுக்கு முன்னாலே வேக வச்சோன்னா 2 நிமிஷத்துலேயே வெந்துடும் உருளைக்கிழங்கு. அப்புறமா மஞ்சப்பொடி, வெட்டி வச்ச கத்திரிக்காய், அப்புறம் கொஞ்சம் தயிர், உப்பு எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். தயிர் போட்டு வதக்கும்போது கத்திரிக்காயில் இருக்கிற கொஞ்சம் கசப்பு, கடுப்பு இது எது இருந்தாலும் நமக்கு தெரியாது. கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறமா அதை மூடி போட்டு 2 நிமிஷம் கத்திரிக்காய் வேகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்புறம் மிளகா பொடி உங்கள் ஸ்பைஸுக்கு வேண்ட மாதிரி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ரெடி. என்ஜாய்.